வணக்கம். நான் இன்னைக்கு 2வது நாள கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். 2வது நாள் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. மொத நாள் கூட அப்படி தெரியல அவ்வளவா. ஆனா, இந்த 2வது நாள் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு முதல் நாள் நைட்டு படுக்கும்போது கனவுலயே தவறான சிந்தனைகள் நிறையவே வந்துச்சு. சரின்னு சமாளிச்சுட்டு படுத்து எழும்புனதுக்கப்புறம் மொபைல யூஸ் பண்ணா அந்த மாதிரி தேடல்கள எனக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு மொபைல வந்து நம்ம தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு, ஒன்லி கால் பேசுறதுக்கோ, இல்ல ஜஸ்ட் கேம் விளையாடுறதுக்கோ யூஸ் பண்ணேன். மத்தபடி ப்ரௌசிங் அதிகமா பண்ணல. ப்ரௌசிங் பண்ணா ஏதாவது சின்ன தவறான பிக்சர பார்த்தா கூட மைண்டு வந்து அதன்பால் போகுறதுக்கு வாய்ப்பு நெறையவே எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுச்சு. அதனால நான் இன்னைக்கு மோஸ்ட்லி இன்டர்நெட் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு 2 நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கு. மொத நாள் அவ்வளவா தெரியல. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிட்டேன். அதாவது மெயின் ரீசன் என்னன்னா, தனிமையா இருக்கிறத தவிர்ச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, மொபைல்ல வந்து யூஸ் பண்ணும்போது தவறான பிக்சர்ஸோ, வீடியோஸோ பார்க்கும்போது எனக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகுது. அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு தவிர்த்துட்டேன். இன்னைக்கு வெற்றிகரமா 2 நாள் சக்ஸஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு 3ஆம் நாள் சக்ஸஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். மக்களே, தினம் தினம் என்னோட வாழ்க்கையில நடக்கிற இந்த போராட்டத்த நான் ஒரு பதிவா பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துலேருந்து மீளணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னோட பகிர்வு ஏதாவது ஒரு உத்வேகத்தையோ, இல்லை ஒரு உதவியோ செஞ்சுச்சுன்னா, அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. நான் என்னோட எய்மிங் அப்படிங்கிறது 1 வருஷம் கம்ப்ளீட்டாக பண்ணாமல் இருந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருக்குது. அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எந்த மாதிரி ஏதாவது தவறான செயல்கள்லேருந்து வெளிப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.